ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நல்ல தண்ணிக்குளம் திரு அகரம் தென் சேலையூர் அருகில் சென்னையில் அகரம் பேலஸ்னு ஒரு பேலஸ் இருக்குது. அந்த பேலஸில் தான் இந்த திருமணம் நடந்திருக்கு. அந்த திருமணத்தில் நாங்கள் போகும்போது இந்த திருமணத்தில் கூட்டமே இல்லை, வெறும் இதாக தான் இருந்தது. ஆனால் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக அழகாக ஜோடிச்சிருந்தாங்க அந்த மண்டபத்தில். அவ்வளோ அழகாக இருந்தது. அதே வந்து மாவிலை தோரணம் வேறு, அதில் கீழே பார்த்திங்கன்னா கிளிகளை வச்சு கிளி பொம்மைகளை வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அதே சமயம் அங்கே நாங்கள் முன்னாடியே போனதுனால சேர்லாம் கொஞ்சம் காலியாக கிடக்கு. மேலதாளங்கள் வரிசை வைக்கிற இடம். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முத்தம் மாதிரி இருக்குது. பழங்காலத்து வீடு இல்லை, அதில் ஆடியன்ஸ்லாம் இன்னும் வரல, யாரும் பார்க்கறதுக்கு இன்னும் வரல. ஏன்னா நாங்கள் முன்னாடியே போயிட்டோம். அதனால் இது மணமேடை. இது சுற்றிலும் பார்த்திங்கன்னா அந்த தாமரை பூவோட இலையும் அதில் பூவையும் கொட்டி அதில் நிரப்பி அவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. ஃப்ரெஷ் பூ எங்கே பார்த்தாலும் அவ்வளோ அழகாக வச்சுருந்தாங்க. தூண் அவ்வளோ டெக்கரேஷன் பார்க்கும்போதே அழகாக இருந்தது. பொண்ணு மாப்பிள்ளையும் ஒரு வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொன்னேன். சரின்னு நின்னாங்க. அது இந்த சுத்துக்கட்டு வீடு, அதை தான் நான் உங்களுக்கு காட்டுறேன். அதை ஷூட்டிங் ஸ்பாட்டாகவும் யூஸ் பண்ணுறாங்களாம் கேள்விப்பட்டேன். அதில் அழகான விளக்குகள்லாம் மின்னுச்சு. அதுக்கடுத்தது ஒருத்தவங்களாம் வர ஆரம்பித்தாங்க கல்யாணத்துக்கு. அதோட ஒரு நபர்களாக கொண்டு இருக்கும்போது கல்யாணம் ஸ்டார்ட் ஆணுச்சு. மணப்பெண்ணும் மாப்பிள்ளையும் வராங்க. அது பாருங்கள், தூணில் எவ்வளோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு. மணப்பெண்ணும் மக்களும் அவங்க ரிலேஷன் எல்லோரும் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட மணப்பெண்ணும் ரிலேஷன்லாம் நிறைய பேர் வர ஆரம்பித்தோடனே பொண்ணு பாருங்கள் மாப்பிள்ளையோட வரவுக்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள. மாப்பிள்ளை எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. அப்போது மாப்பிள்ளை அழைக்கிறாங்க. மாப்பிள்ளையை அழைச்சி உள்ளே கொண்டு வராங்க. கொண்டு வரும்போது அங்கே அவங்க ரிலேஷன்லாம் ஆரத்தி கரைச்சி விதவிதமான ஆரத்தி எடுத்து ஆராத்துறாங்க. அது முதல்ல பொண்ணு தான் மாப்பிள்ளை தலையில் பூவை கொட்டி ஆரத்தி பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா வர அவங்களோட ரிலேஷன் எல்லாருமே ஒருத்தங்களாக ஆரத்தி கரைச்சி மாப்பிள்ளையை உள்ளார அழைக்கிறாங்க. ஒரு தட்டாக அவங்க ஆரத்தும் போது அவ்வளோ அழகாக இருந்தது. பார்க்கும்போது அவங்க ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்க்குறாங்க. மாப்பிள்ளையே ஒரு புன்முறுவலாக சிரிக்கிறார் பாருங்க, அழகாக இருந்தது பார்க்கும்போது. அவருக்கு பொண்ணுக்கு உண்டான மாலையை வச்சுட்டு ஒருத்தவர் நிற்கிறாரு. அவங்க அம்மா பக்கத்தில் நிற்கிறாங்க, அவங்க அப்பாவும் நிற்கிறாரு. பொண்ணோட அம்மா அப்பா 2 பேரும். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா மாப்பிள்ளையும் பொண்ணும் கொண்டு மணவரையில் உட்கார வச்சுட்டாங்க. இனிமேல் தாலி கட்டு வைபவம் தான் நடக்க போகுது. இப்போது அம்மா அப்பாவுக்கு பாத பூஜை பண்ண போகிறாங்க. மகள் அம்மாவையும் அப்பாவையும் நிற்க வச்சு பாத பூஜை பண்ணுறாங்க. அந்த சம்பவத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாலி கட்டுற வைபவம் நடக்க போகுது. பாருங்கள், எல்லோரும் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஐயர் தாலியை கொடுக்குறாரு. அதோட தாலி கட்டுற வைபவமும் நடந்தது. இனிதே நிறைவேறியது. அதோட பொண்ணு மாப்பிள்ளை எழுந்துட்டு அந்த அக்னியை முதல்ல காலில் மிஞ்சி போடுவாங்க தெரியுமா, அந்த வைபவம் தான் இப்போ நடக்க போகுது. காலில் மிஞ்சி போடுறதுக்காக பொண்ணு வந்துட்டுருக்காங்க. இருந்து அம்மியில் காலை வைக்கிறாங்க. காலை வச்சோன்னே மாப்பிள்ளை காலை பிடிச்சி மிஞ்சி போடுறாரு. மிஞ்சி போட்டு முடித்த பிறகு பார்த்திங்கன்னா அக்னியை வலம் வருவாங்க தெரியுமா, அது மாதிரி இந்த 3 ரவுண்டு வலம் வருவாங்க அக்னியை. அது மாதிரி 3 ரவுண்டு வலம் வர்றதுக்காக அவங்க ரிலேட்டிவ்ஸோட 3 ரவுண்டு வலம் வர்றாங்க. கையை பிடிச்சிக்கிட்டு வலம் அந்த சமூகம் முடிஞ்ச பிறகு அதோட எல்லோரும் அச்சதை தூவி ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க.